கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவர் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை அற்புதமாக வழிநடத்துகிறார். பாருங்கள், நீங்கள் டெய்லி வார்த்தைகளை கேட்கீங்க, எவ்வளோ பெரிய பாக்கியம். நிறைய பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு இஷ்டமே இருக்காது. ஆனால் நீங்கள் கேட்குறவர்கள் கர்த்தர் மேலே எவ்வளோ பிரியமாக இருந்தீங்கன்னா அந்த வேர்டு டு வேர்டு அழகாக தேவனுடையக்கு அந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் இந்த அளவுக்கு என்னை நேசிக்கிற அந்த கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று உங்கள் மனதிலே அந்த அளவுக்கு நீங்கள் ஆசையை வளர்த்துருக்கீங்க. ஆகையால் தான் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்குங்க. இல்லைன்னா நிறைய பேர் அதெல்லாம் கேட்குறது கிடையாது. நிறைய பேர் இந்த மாதிரி புறமுகராக பேசுகிறவங்க, கர்த்தருக்கு புறமுகராக பேச எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் கேட்குறீங்க, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் உங்களை அற்புதமாக வழிநடத்த உங்களுக்கு கூட இருக்கிறார். நீங்கள் எதையும் சோர்ந்து போங்க. ஆனால் அதற்கான சில வழிமுறைகளை தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. எப்படி நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், செழித்திருக்க வேண்டும். பாருங்கள், நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போவோம். அவருடைய வார்த்தை பாருங்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும். அவர்களை கர்த்தரை நம்ப இருந்துச்சாங்களா? நான் அவரை நம்ப இருக்கிறேன், அவர் தான் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறார். அப்படி தானே போட்டிருக்கு. நான் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்குடையதுங்க. நீங்கள் முதல்ல அதை விசுவாசிக்கணும். இன்றைக்கி உள்ள காலத்தில் கிருபை எல்லாத்துக்கும் இருக்குது தேவனுடைய. ஆனால் அதை ரிசீவ் பண்ணதுக்கு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. எப்படி ரிசீவ் பண்ண? நான் அந்த வார்த்தையை கொண்டு நான் விசுவாசிக்கும் பொழுது எல்லாமே இருக்குது, அவைலபிளாக இருக்கிற இந்த பூமியில் எல்லாம் தேவன் வைத்திருக்கிறார். செழித்து வாழ வேண்டும், சுகமாய் வாழ வேண்டும், இதெல்லாம் தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் எப்படி அதை கையாண்டு கொள்வது, அதை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது என்று தான் தெரியாமல் இருக்குது. ஒரு மனிதனுக்கு இந்த ஒரு எண்ணம் வரணும், கர்த்தரை நம்புகிறவர் என்றென்றைக்கும் அசையாமல் குறைவதில்லை. அசையாமல் அவங்க எந்த விதத்துலையுமே அவங்க தளர மாட்டாங்க. ஏன்? கர்த்தரை நம்புகிற ஒரு மனிதன் கர்த்தரை ஏன் அசைய மாட்டுக்கான்? ஏனென்றால் அவன் அந்த வழியை என்ன செய்கிறான்னா, அதன் மூலமாக அவன் கற்றுக்கொள்கிறான். எப்படி கற்றுக்கொள்கிறான்? இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் வாழணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் பேசணும், நாவை சரியாக கையாள வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று அவன் கற்றுக்கொள்கிறான். கற்றுக்கொண்டு மட்டுமல்ல, அவன் தன்னுடைய சரீரத்தையும் சரியாக வைத்துக் கொள்கிறான். எந்த இடத்துலையும் கோவப்படாமல், எதில் கோவப்படணுமோ அந்த இடத்துல சில விஷயங்களை வார்த்தை சரியாக சொல்லி அழுத்தி அந்த மாதிரி விஷயங்களை அவன் சரியாக செய்கிறான். இந்த இடத்துல இது உண்மையா இல்லையான்னு தெரியுது. அப்படி அவன் கையாளும் பொழுது தன்னையே முதல்ல அவன் பாதுகாத்து கொள்கிறான். பாருங்கள், அதனால தான் அவன் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்பியிருக்க. கர்த்தவே, உங்களுடைய நாமத்தில் நான் போகிறேன், நீர் சொல்லியிருக்கீர், நான் வேலை செய்கிற கையிட்ட காரியத்தை நீர் வாக்கிய பண்ணுகிறீர், என் குடும்பத்தை நீர் வாக்கிய பண்ணுகிறீர், என்னுடைய பொருளாதாரத்தை நீர் வாக்கிய பண்ணுகிறீர், என்னுடைய பொருளாதாரத்தின் செழிப்பினுடைய எல்லாத்தையுமே உம்முடைய கரத்தில் வைக்கிறேன். நான் உம் அண்டையில் இருக்கிறதுனால், நீர் எனக்குள்ளே இருக்கிறதுனால் நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி அவன் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவன் அசைக்கப்படுவதில்லை. நாம் செய்ய வேண்டியிருக்க சில காரியங்கள், வார்த்தை ஒன்று இருக்கிறது, அதனால் நம்ம வாக்குத்தத்தம் இருக்குது, எல்லாமே இருக்குது, அது நமக்கு பலிக்கும், அப்படி இல்லை. நீங்கள் அதற்கு சில காரியங்களை செய்யணும். அதை தான் கற்றுக் கொடுக்குறார் தேடி வந்து. பாருங்கள், நிலத்திற்கு சீயோன் பர்வத்தை போல இருப்பார்கள். அந்த இடத்துல எப்படி அவர்கள் மகிழ்ச்சியாக, அந்த மாதிரி ஒருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆகையால் நீங்கள் எதை பற்றியும் சோர்ந்து போங்க. வாழ்க்கையில் அவர் தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பு தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவன், உங்களை விட்டு விலகாத தேவன், உங்களுக்கு கூட இருந்து இந்த அற்புத பாதுகாப்பு தருகிறவர், எப்பொழுதும் உங்கள் கூட இருக்கிறார். அவர் உங்களை அசைய விடாத அளவுக்கு நன்மை தருகிறவர், ஜெயத்தை தருகிறவர், எப்பொழுதும் உங்கள் கூட இருக்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.